உண்மையாவே சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சொன்ன டயலாக் அப்படியே தளபதிக்கு சொல்றேன். இது நான் சொன்ன டயலாக் தான், அப்படியே தளபதி சொன்ன மாதிரி நினைச்சுங்க. என்ன தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் மேலிருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கணுமா? ஏன்னா எங்களுக்குள்ள எப்பவுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நல்ல தளபதி ஃபேன்ஸுக்கு சரி, எப்பவுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்டை இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்ப எனக்கு பிடிச்ச இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமது அதாவது நான் கேப்டனை வச்சு படம் பண்ணும் பொழுது சில சரக்கல்கள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு தடங்களா இருக்கும் பொழுது கேப்டன் தான் நான் விஜயன் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நீங்க நடிச்சீங்கன்னா டாப்ல வந்துருவாங்க, என்ன ஏதுமே கேட்காம நடிச்சு கொடுத்த அடுத்த செகண்ட் நின்னாரு சார். அதான் சார் கேப்டன். இதுவரையும் அந்த ரீ ரிலீஸ்ல ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாரோ அது கண்டிப்பாக தளபதி தான் பிரேக் பண்ணுவாரணும். அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீ ரிலீஸ் படங்கள் அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்கிட்ட கேட்டாங்க, சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ரசிகர்கள் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம். உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள், குட்டீஸ்கள், அன்பு தம்பிமார்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால அதை மட்டும் நீங்க நிப்பாட்டிக்க வேண்டாம். தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருங்க.